ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி ஸ்மார்ட் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நாம் டிசம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி டிசம்பர் 15ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை ஆல்ரெடி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தமிழ்நாடு நிகழ்வுக்குள்ளே போயிடலாம். தமிழ்நாட்டின் சிறந்த சுற்றுலா தலங்கள் பட்டியலில் திருச்சி முதலிடம் பிடிச்சிருக்கு. மொத்தம் 23.09 லட்சம் பயணிகள் வருகை புரிந்திருக்கிறதா டேட்டா இருக்குது. அந்த வகையில் மதுரை 2ஆம் இடம், 21.65 லட்சம் பயணிகள் வருகை புரிந்திருக்காங்க. அடுத்து 8000 ஆண்டுகள் பழமையான நியோலித்திக் கால ரப்பர் க்ரூஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. ரப்பர் க்ரூனா கருவிகளை வடிவமைக்கவும் கூர்மையாக்கவும் பயன்படுத்தப்பட்ட சின்ன சின்ன குழிகளை தான் ரப்பர் க்ரூஸ்னு சொல்கிறாங்க. எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே செண்பகத்தோப்புங்கிற இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. மொத்தம் 4 வகையான குழிகள் கண்டறியப்பட்டுள்ளன. அடுத்து தேசிய எரிசக்தி பாதுகாப்பு நாள் டிசம்பர் 14 அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணப்படுது. முக்கியமான நோக்கம் எரிசக்தி சேமிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புங்கிறது தான். முக்கியமான தீர்வாக பார்க்குறது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை நம்ம பயன்படுத்தணும், ஏற்கனவே உள்ள எரிசக்திகளை சிக்கனமாக செலவிடணும் அப்படிங்கிறது தான். இதன் மூலமாக நம்ம கார்பன் உமிழ்வு குறைக்க முடியும். மத்திய அரசும் இதற்காக நிறைய திட்டங்கள் கொண்டு வந்துள்ளன. அதில் முக்கியமானதாக பார்க்குறது தேசிய சூரிய சக்தி திட்டமும் தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கமும் இருக்குது. அடுத்து தூத்துக்குடி மாவட்டத்தில் சிந்தி எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பட்டினமருதூர் அப்படிங்கிற இடத்துல கிடைக்கப்பட்டிருக்கு இந்த சாணைக்கல். இந்த சாணைக்கல் மீது உள்ள எழுத்துக்கள் சிந்தி எழுத்துக்களோட ஒத்து இருக்குது. அது மட்டும் இல்லை, இது சங்க காலத்தை சேர்ந்தது. இதே மாதிரியான சிந்தி எழுத்துக்கள் சாணைக்கல்லுடன் நார்வே நாட்டின் ஒஸ்லோ நகரத்தில் கிடச்சிருக்கு. இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று மேட்ச் ஆகிறதுனால சங்க காலத்திலேயே நம்மளோட தமிழ்நாடு நார்வே நாட்டின் ஒஸ்லோ நகரத்தில் உள்ள அந்த கல்லோட ஒத்து போகிறதுனால ஆல்ரெடி நமக்கும் அவங்களுக்கும் வணிக தொடர்பு இருந்ததை ப்ரூவ் பண்ணுற விதமாக இந்த ஆதாரம் கிடச்சிருக்கு நமக்கு. அடுத்து இந்தியா நிகழ்வுக்குள்ளே போயிடலாம். மாவோயிசம் ஒழிப்பு மற்றும் பஸ்தார் வளர்ச்சி திட்டம். இது மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இந்தியாவில் மாவோயிசத்தை 2026க்குள்ளே முற்றிலும் ஒழிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதனோட முக்கியமான முயற்சியாக சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள பஸ்தாருங்கிற மாவட்டத்தில் எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, மாவோயிஸ்ட்டுகள் மக்களாக கலந்துருக்கிறதுனால இந்த திட்டம் அங்கே செயல்படுத்துகிறாங்க. முதல்ல 2030க்குள்ளே பஸ்தாரை இந்தியாவின் மிக முன்னேறிய பழங்குடியினராக மாற்றும் முயற்சின்னு ஒரு பகுதியாகவும் நடத்தப்படுகிறது. அதாவது மக்களுடன் கலந்துள்ள மாவோயிஸ்ட்டுகளை மறுபடியும் திருத்தி சமூகத்தோடு சேர்க்கிறதாகவும் அவங்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை செஞ்சு தரதாகவும் இருக்காங்க. அடுத்து ஆந்திர பிரதேசத்தின் பொண்டூரு காதிக்கு புவியியல் குறியீடு. இந்த பொண்டூரு காதி அப்படிங்கிறது கையால் நெய்யப்பட்ட ஒரு பாரம்பரிய வகையான துணி. அது இது 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே காந்தியால் பாராட்டப்பட்டிருக்கு. இந்த புவிசார் குறியீடு கொடுத்த அமைப்பு பார்த்தோம்னா மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் ஆந்திர பிரதேசத்துக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, பொண்டூரு காதிக்கு புவிசார் குறியீடு கிடைக்கப்பட்டிருக்கு, அது எந்த மாநிலம் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ஆந்திர பிரதேசத்தின் எந்த வகையான பாரம்பரிய துணிக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அடுத்து மாமன்னர் பெரும்பிடுகு முத்தரையர் நினைவு அஞ்சல் தலை. மாமன்னர் முத்தரையர் நினைவு அஞ்சல் தலை மாமன்னர் பெரும்பிடுகு முத்தரையர் நினைவு கொள்ளும் விதமாக கொண்டு வந்திருக்காங்க. சிபி ராதாகிருஷ்ணன் நம்மளுடைய துணை குடியரசுத் தலைவர் தான் அதை வெளியிட்டிருக்காரு. இந்த மாமன்னர் பெரும்பிடுகு முத்தரையருங்கிறவர் கிபி 7 முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை தமிழ்நாட்டில் திருச்சி பகுதியை ஆட்சி செய்தவராக கருதப்படுறாரு. அடுத்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிகழ்வுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ப்ளூபேர்ட் 6 சேட்டலைட். இந்த ப்ளூபேர்ட் 6 சேட்டலைட்டுங்கிறது அமெரிக்காவின் ஏஎஸ்டி ஸ்பேஸ் மொபைல் நிறுவனத்தின் தகவல் தொடர்பு செயற்கைக்கோள். இதனுடைய முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, நம்ம நிலத்தில் நம்ம வைக்கக்கூடிய மொபைல் டவர்ஸே இல்லாமல் டைரெக்டாக சேட்டலைட்லேருந்து ஸ்மார்ட் ஃபோன்களுக்கு மொபைல் இணைப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத இதனோட முக்கியமான சிறப்பம்சம். இதை இஸ்ரோ டிசம்பர் 15 இன்னைக்கு ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து LVM-3 பாகுபலி ராக்கெட்டை பயன்படுத்தி ஏவுகிறது. இதனோட வெயிட்டு பார்த்தோம்னா 6.5 டன்னாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எங்கே நிலைநிறுத்தப்படுது அப்படின்னா, புவியின் தாழ்வான சுற்றுவட்ட பாதையில் தான்
நிலைநிறுத்தப்படுது. இது ரொம்பவே முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். நம்ம கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா, ஸ்மார்ட் ஃபோன்களுக்கு நேரடியாக விண்வெளியிலிருந்து மொபைல் இணைப்பு வழங்கும் சேட்டலைட் எது அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா அந்த சேட்டலைட்டை செலுத்திய மாநிலம் எதுன்னு கேட்பாங்க. இல்லை வந்து எந்த ராக்கெட் ஏவுதளத்துலேருந்து செலுத்தினாங்கன்ற மாதிரி கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா எந்த ராக்கெட்டை பயன்படுத்தி செலுத்தினாங்கன்ற மாதிரி கேட்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து இந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்லேயே கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து விருதுகள். விருதுகளில் தேசிய ஆற்றல் சேமிப்பு விருது ஆந்திர பிரதேசத்துக்கு கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து 4வது முறையாக ஆந்திர பிரதேசம் வந்து இந்த விருது வாங்குகிறாங்க. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அனைத்து வகையான ஆற்றல்களையும் சிக்கனமாக செலவிடுறாங்க. அதே நேரத்தில் மாற்று சக்தி ஆற்றலை வந்து பயன்படுத்த முயற்சிக்கிறாங்க. இந்த மாதிரி கேட்டகரியில் வந்து ஆந்திராவுக்கு வந்து இந்த விருது 4வது முறையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து விளையாட்டு. உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டி இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. ஆக்சுவலாக ஸ்குவாஷ் போட்டி அப்படின்னா சுவர் பந்து அப்படின்னு தமிழ் அர்த்தம். இந்த போட்டியில் உலகக்கோப்பை வெல்ற முதல் ஆசிய நாடாக இந்தியா விளங்குது. ரொம்பவே பெருமைக்குரிய விஷயம். இறுதிப் போட்டியில் சீனாவை 3-0 அப்படிங்கிற கோல் கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது. இந்த உலகக்கோப்பை வென்ற 4வது நாடாக இந்தியா இருக்குது. நம்ம கொஸ்டின் வந்து உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் வெற்றி அடைந்த நாடு எதுன்னு கேட்கலாம். அப்படின்னா வெற்றி அடைந்த முதல் ஆசிய நாடு எதுன்னு கேட்கலாம். எந்த நாட்டை வீழ்த்தி வெற்றி அடைந்தது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லைனா இந்த உலகக்கோப்பை வென்ற எத்தனாவது நாடாக இந்தியா உள்ளது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே நம்ம ஒவ்வொரு விதமாகவும் கொஸ்டின்ஸோட ஆங்கிளில் நம்ம படிக்கும் பொழுது ஈஸியாக நாம் ஞாபகம் வச்சுக்க முடியும். அதே மாதிரி நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சப்ஜெக்டோட மிங்கிள் பண்ணி தான் போடுறோம். முடிஞ்ச அளவு நம்ம சப்ஜெக்டையும் ரீகால் பண்ணுற மாதிரி. அந்த வகையில் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம்னா இதோட முடியுது. நான் முதல்ல சொன்ன மாதிரியே நம்மளோட சேனலை ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுறவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலுக்குள்ளே வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த நாள் நடப்பு நிகழ்வுகளோடு சந்திக்கும் வரை ரொம்ப நன்றி.